அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷாதுர் கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனல்ல க்ரீமி ஒயிட் சாஸ் பாஸ்தா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஒரு கடாயில 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், அதுக்கப்புறம் ஒரு குடமிளகா, அதுக்கப்புறம் 10 12 பூண்டு நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. ஃபஸ்ட்டு பூண்டை நறுக்கி வச்ச பூண்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அது கொஞ்சம் பொன்னிறமாக ஆற வரைக்கும் வறுத்து விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த ஸ்டேஜ் வந்த உடனே நறுக்கி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கணும். அதை ரொம்ப கோல்டன் ப்ரௌன் ஆகக்கூடாது. கேரமலைஸ் நிறமாக கொஞ்சம் கண்ணாடி பதம் ஆன வரைக்கும் போதும். அதுக்கப்புறம் ஸ்வீட் கார்னை நல்லா பாயில் பண்ணி சேர்த்துக்கிறேன் நான். அதுக்கப்புறம் ஒரு குழம்பு நறுக்கி வச்சுருந்தேன், அதுவும் சேர்த்துக்கலாம். இதில் வெஜ்ஜஸ் வந்து உங்களுடைய ஆப்ஷன்ஸ் தான். உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். நீங்கள் ப்ரொக்கோலியோ இல்லை மஷ்ரூமோ என்ன வேணால் சேர்த்துக்கலாம். இப்போ நான் இதில் ஆரிகேனோ, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது ஆரிகேனோ, சில்லி ஃப்ளேக்ஸ், இதில் நல்லா ரெண்டுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். அவ்வளோதான். இது ஒரு சைடு இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதில் உப்பு போட்டு அது நல்லா கொதிச்ச அப்புறமா நான் இன்னைக்கு ஸ்ப்ரிங் பாஸ்தா எடுத்துருக்கேன். இன்னைக்கு கொஞ்சம் நிறைய செய்கிறதால ஒரு 3 கப்ஸ் நான் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. இது ரொம்ப வெந்துடக்கூடாது. கொஞ்சம் அப்படி இதுவாக தான் இருக்கணும். ரொம்ப வெந்துச்சா குழன்னு ஆகிடும். அந்த மாதிரி ஆகிடாத மாதிரி பார்த்துக்கோங்க. லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக. பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக வந்திருக்கு. லைட்டாக எண்ணெய் ஊற்றி அது கொஞ்சம் சூடாகிற வரைக்கும் நான் வச்சுக்கிறேன் தனியாக. நெக்ஸ்ட்டு ஒயிட் சாஸ் பண்ணிக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு அகலமான பேன் எடுத்து அதில் பட்டர் சேர்த்து பட்டர் உருகுனதுக்கு அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் மைதா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. லம்ஸ் எல்லாம் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. 1 கப்பு பால் சேர்த்துக்கிறேன். இன்னைக்கு மொத்தமாக 1.5 கப் பால், 1/2 கப் தண்ணி எடுக்கிறேன். அதில் ஃபஸ்ட்டு 1 கப் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போது ஆரிகேனோ ப்ளஸ் சில்லி ஃப்ளேக்ஸ் ரெண்டுமே சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. சிம்லேயே வச்சு செய்யுங்க. பாருங்கள் எவ்வளோ சீக்கிரமாக கெட்டி ஆகுதுன்னு சொல்லிட்டு மைதா சேர்த்துருக்குறோம், அதனால கெட்டி ஆகுது. டைல்யூட் பண்ணுறதுக்காக 1/2 கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கிறேன். பாருங்கள், கலந்து விட்டுட்டு நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த மிக்சரை சேர்த்துலாம் உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். எல்லாமே சேர்த்து நல்லா ஒரு சேர கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. இன்க்ரீடியன்ட்ஸ் லாஸ்ட்டில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வடித்து வச்சு ஆற வச்சுருந்த பாஸ்தா சேர்த்துக்கலாம். பாஸ்தா பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரு சேர கலந்து விட்டுட்டு நம்ம மெயினான ஒரு ஐட்டம் என்னென்னா சீஸ். நல்லா தாராளமாக சீஸ் நல்லா துருவி சேர்த்துக்கோங்க. நான் இப்போ உப்பு செக் பண்ணுறேன். உப்பு செக் பண்ணால் எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. இப்போ எனக்கு ஆரிகேனோ மட்டும் கம்மியாக இருந்ததுனால ஆரிகேனோ, சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்க்குறேன். சேர்த்துட்டு சீஸ் சேர்க்கலாம். பாருங்கள் தாராளமாக செய்யுங்க. உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ அந்த அளவுக்கு சீஸ் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லாம் ஒரு சேர கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா பெப்பர் தூவி விட்டுக்கலாம். பெப்பர் தூவி விட்டுட்டு அதுக்கப்புறம் மல்லி தழை நல்லா நறுக்கி சேர்த்துக்கோங்க. நறுக்கி சேர்த்து அவ்வளோதான், சர்வ் பண்ண வேண்டியதான். நம்மளுடைய க்ரீமி சீஸி பாஸ்தா ரெடி. தேங்க்யூ.